தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேரியோட எப்படி என் கேரியோட உச்சத்தை வச்சிருக்காங்க. என்ன எனக்கு இந்த இதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன கேரியும் உச்சம்? கடைசியா நடிச்சா 5 படம் ஓடல. கடைசியா துப்பாக்கி ஓடிச்சு. தெரி கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு சுமாரான படம். அதுக்கப்புறம் எந்த படம் ஓடிச்சு? கடைசியா நடிச்ச லியோ சரியா போகல. கடைசி நடிச்ச வாரிசு சரியா போகல. அதுக்கு கோர்ட்டு சரியா போகல. இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சரியா போகல. வேற எந்த படம் போச்சு? நாங்க என்ன பொய் சொல்லிட்டே திரம்னீங்களா? பூவை உனக்காக போல, காதலுக்கு மரியாதை போல, துல்லாத மனமும் துள்ளும் போல இந்த படம் இருக்குன்னு சொல்லி தான் இயக்குனர் சொல்றாரு. என்டர்டைன்மெண்ட் வேணுமா, என்டர்டைன்மெண்ட் இருக்கு. பாட்டு வேணுமா, பாட்டு இருக்கு. ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் வேணுமா, அம்மா சென்டிமெண்ட் இருக்கு. லவ் வேணுமா, லவ் இருக்கு. எல்லாமே இருக்கு அப்படின்னாரு. அது மாதிரி எல்லாமே உண்மையிலே இந்த படத்துல இருக்கு. சென்டிமெண்ட் பாசத்தை விஜய் பிழிஞ்சிருக்காரு. இந்த படம் சொல்ல போனா விஜயோடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த படத்தை டெடிகேட் பண்ணா எப்படி இருக்கும்? எஸ்எஸ்சி அவர்களுக்கும் சோபா அவர்களுக்கும் டெடிகேட் பண்ற அளவுக்கான ஒரு படம் தான். படத்துல முதல் ஒரு மிகச்சிறந்த நடிகர் என்பதை விஜய் அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. ஃபிட்னஸ் எனக்கு இந்த படத்துல விஜய் ரொம்ப பிடிச்சது அவருடைய ஃபிட்னஸ். எல்லா படங்களுமே ஃபிட்னஸ் இருப்பாரு. இந்த படத்துல இன்னும் அந்த உடம்பை இருக்கிருக்காரு. இப்ப 48 வயசுலயும் உடம்பு நம்ம ஆரோக்கியமா வச்சிருந்தோம்னா, நல்ல உடற்பயிற்சி பண்ணோம்னா ஃபிட்டா இருக்க முடியும் அப்படிங்கிற இளைஞர்களுக்கு ஒரு ரோல் மாடலா விஜய் இருக்காரு. அதுவும் அந்த கிளைமாக்ஸுக்கு முன்னாடி வர்ற சண்டை காட்சிகள்லாம் விஜய் 2 போடாம நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாங்க. அந்த 10 நிமிட சண்டை காட்சி என்பது விஜய் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின் கொடுத்தது இல்ல. அந்த அளவுக்கு நான் வேலை வாங்கன்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே நாங்க என்ன பொய் சொல்லிட்டே திரம்னீங்களா?